அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு ஆடி கிருத்திகை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த காழியூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம். லாவண்யா நாடக மன்றம், ஆரணி அடுத்த கேலூர். சிவாஜி 2 நாடக மன்றம், கலவை அடுத்த தென்னம்பட்டு. வேலன் நாடக மன்றம், விக்கிரவாண்டி அடுத்த கப்பியாம் புலியூர். கலையரசி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம் இருந்தது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா நாடகம் இன்னைக்கு இல்லை. வெற்றி நாடக மன்றம், வேலூர் அடுத்த மேட்டு இடையம்பட்டி. சுமதி நாடக மன்றம், கடல்மங்கலம் உத்திரமேரூர் குன்னவாக்கம் பக்கத்துல அமராவதி பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம். பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து, போலூர் வடமாதிமங்கலம் பக்கத்துல திருமலை அப்படிங்கிற ஊர்ல நாடகம். நந்தினி நாடக மன்றம், ஆரணி குன்னத்தூர் அடுத்த சோமந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நாடகம். ஆஞ்சநேயர் நாடக மன்றம், கேலூர் அடுத்த துறிஞ்சிக்குப்பம். அபிராமி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த அஞ்சாஞ்சேரி. அருள்ஜோதி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த கொடியம் புதூர். சரஸ்வதி நாடக மன்றம், சரஸ்வதி கட்டைக்கூத்து. இன்னைக்கு நம்ம முணுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயம் அங்க நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்து நாடகம். ஏகாத்தம்மன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பாலப்பட்டு. துளசி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பல்ல எச்சூர். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், காட்பாடி அடுத்த காசிக்குட்டை. சிவாஜி 1 நாடக மன்றம், ஆரணி அடுத்த ஆதனூர். சர்வசக்தி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மேல்மா கூற்றோடு. பூவரசன் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த தேப்பரம்பட்டு. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கொடியம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கடகம்பூண்டி. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், மருவத்தூர் அடுத்த ரெண்டாடி மேல்மருவத்தூர் வாணி நாடக மன்றம். சத்யா நாடக மன்றம், சேட்பட் அடுத்த நாராயணமங்கலம். ஜெயலட்சுமி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த நங்கியானந்தல். குரு நாடக மன்றம், சேட்பட் அடுத்த மேலத்தாங்கல். சுந்தர் நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த நூக்காம்பாடி. துர்காதேவி நாடக மன்றம், ஆரணி அடுத்த அரியப்பாடி. நவீனா நாடக மன்றம், தேசூர் அடுத்த திருமால்பாடி காளிக்கோவில். விசாலாட்சி நாடக மன்றம், செங்கல்பட்டு அடுத்த வேத நாராயணபுரம். சுகந்தி நாடக மன்றம், வேலூர் தங்க கோயில் அடுத்த மலைக்கோடி. சிவசக்தி நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த மேல்பாளையம். மேல்வொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த வேலியநல்லூர். அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த விநாயகபுரம் பக்கத்துல வெள்ளிமேடுபேட்டை பஸ் ஸ்டாண்ட்லே நாடகம். சக்தி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பரதந்தாங்கல். சிவஸ்ரீ நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கரிப்பூர். ஆர்த்தி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த முருக்கேரி. சபரி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த காவணிப்பாக்கம். பத்மா நாடக மன்றம், ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர் கைக்கிலாந்தாங்கல். முத்தாலம்மன் நாடக மன்றம், கலவை அடுத்த அகரம் பழைய காலனி. அசோக் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருமரம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ராமகிருஷ்ணாபுரம். வள்ளி நாடக மன்றம், கட்டுப்பூண்டி பச்சையம்மன் ஆலயம். தனம் நாடக மன்றம், தேசூர் அடுத்த தாமனூர். தனுஷ் நாடக மன்றம், பாகாயம் அடுத்த பாலமதி. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. இந்த தம்பிங்களும் நாடக கலையோட ரசிகர்கள் தான். டெய்லி நம்ம போடுற அப்டேட்ஸ் பார்ப்பாங்க. மேலப்பழந்தை கிராமத்துல இருக்காங்க. இவங்க 2 பேர் சமீபத்தில் நாடகம் கொடுக்க வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அக்கா நாங்களும் நாடக கலையில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் தம்பிங்க நம்மளுடைய நாடகத்துறையில் நாங்கள் இனிமேல் ஜாயின் பண்ண போகிறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி நாடக கலை மேலே விருப்பம் உள்ள கலைஞர்கள்லாம் வாங்க. உங்களுக்கு எந்த மிருதங்கம் வாசிக்கணுமா, பெட்டி வாசிக்கணுமா, உங்களுக்கு எதில் நாடகத்தில் பப்புனா நடிக்கணுமா, எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து கட்டாயம் எங்களுடைய கலையில் உங்களை சேர்த்துப்போம். அக்கா உங்களுக்கு ஒரு சின்ன பரிசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவே ரெடி பண்ணி எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க.
உங்களுடைய அன்பே எனக்கு போதும், சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது. ஆனால் என்னை வந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி செலவு பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் எந்த ரசிகர்கள் எந்த சகோதரராக இருந்தாலும் என்னை பார்க்க வரும்போது எனக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போயிட்டு அக்கா பேர்லேயோ நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தின் பேர்லேயோ ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே அக்காவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு. உங்களுடைய உண்மையான அன்பும் பாசம் எப்போவுமே அக்காவுக்கு போதும். என்னன்னா என்னுடைய தம்பிங்க எனக்கு செலவு பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால நீங்கள் என் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே உங்களுடைய அன்பும் பாசமும் எங்களுக்கு தேவை. நாடகக்கலைக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.